ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு எப்பவும் வெங்காய தக்காளியை வச்சு நம்ம சட்னி சாம்பார்னு செய்யாம இன்னைக்கு இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சால்னா தான் செய்ய போறோம். அதுக்கு 2 வெங்காயம் தக்காளி வந்து எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி பூண்டு இதை வந்து சேர்த்துட்டு அது கூட ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கல்லை வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு இருந்தா அதையுமே சேர்த்தா இன்னும் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா குறப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல வந்து எண்ணெய், பட்டை, லவங்கம், கிராம்பு, கொஞ்சமா சோம்பு, இலை இதெல்லாம் போட்டுட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள், காரத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்து கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா தான் சேர்த்து இன்னுமே நல்லா கறி சால்னா மாதிரி நல்லா வாசனையா இருக்குன்றதால 1 ஸ்பூன் போல கரம் மசாலா வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சால்னாக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தா சூப்பரான சால்னா, கறி சால்னா மாதிரி வீடே வந்து வாசனை அடிக்கும். இட்லி தோசைக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 இட்லி வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம், அந்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான்.